ஹாய் guys, வெல்கம் பேக் டு கிருத்தி கிச்சன். ஸோ இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக சீரக சம்பா சிக்கன் பிரியாணி, அதுவும் குக்கரில் தாங்க ட்ரை பண்ணோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ சிக்கன் வந்து ஒரு 1/2 kg வாங்கியிருக்கேன். பிரியாணி செய்கிறதுனால லெக் பீஸை வந்து கட் பண்ணலை. ஸோ வந்து சிக்கனை நல்லா ஒரு 3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் பொடி, தனி மிளகாய் தூள், உப்பு, அதுக்கப்புறமா தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நல்லா மேரினேட் பண்ணணும். ஸோ தனியாக ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணுற மாதிரி தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு குக்கரில் வந்து ஒரு 2 கரண்டி எண்ணெய், அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் நெய் போட்டு அந்த பிரியாணிக்கு போட வேண்டிய அந்த பேக்கெட் இருக்கும்ல, அது வாங்கியிருக்கேன். அதில் எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே தனித்தனியாகவும் உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது போட்டதுக்கப்புறமா 3 வெங்காயம் வந்து நீட்டாக கட் பண்ணி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் 3 வந்து கீறி விட்டு அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது நல்லா வதங்குற ஒரு பாதி வதங்கும் கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ அதுவும் நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் தக்காளி, வெங்காயத்துக்கு ஈக்குவலாக நம்ம தக்காளியும் எடுத்து 3 வெங்காயம் எடுத்துருக்கோன்னா 3 தக்காளி அதே மாதிரி நீட்டாக கட் பண்ணி போட்டு அதுவும் நல்லா வதக்கணும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆல்ரெடி இந்த சிக்கனில் போட்டிருக்கிறதுனால நான் இதில் போடலை, இல்லைனா இதில் போடணும். அதுக்கப்புறமா வந்து உப்பு அதுலேயும் கொஞ்சம் போட்டிருக்கோம் மேரினேட் பண்ணும்போது, இதில் அதனால் பார்த்து போடுங்க, நிறைய போட்டுறாதீங்க. உப்பு போட்டு நல்லா இது வதங்கணும். ஸோ இது நல்லா வதங்கிட்டு இருக்கும் போது பிரியாணி மசாலா ஒரு 3 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சில்லி பவுடர், தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலக்கி விடுங்க. ஸோ இது வந்து நல்லா அந்த எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். ஸோ அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் இருக்குல்ல, அதை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணும் போது ஒரு 10 கூட இல்லை, 15லேருந்து 20 நிமிஷம் வரையும் நீங்கள் அதை தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுங்க. ஸோ நடுவில் எடுத்து கலரி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ அந்த சிக்கனில் இருக்க தண்ணிலாம் அப்போ தான் இறங்கும். ஸோ அது நல்லா தண்ணிலாம் இறங்கி அந்த சிக்கனுமே கொஞ்சம் நல்லா வெந்துடும். இப்போ வந்து அரிசி வந்து நான் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் அரிசியை ஆல்ரெடி வந்து 30 மினிட்ஸ் நான் வந்து தண்ணியில் ஊற தான் வச்சுருக்கேன். ஸோ வந்து 2 கிளாஸுக்கு நான் வந்து 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி அளவு, ஓகேவா? ஸோ சப்போஸ் நீங்கள் அரிசி ஊற வைக்கல 1/2 hour அப்படின்னா, சீரக சம்பா பொறுத்தவரையும் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணியை ஊற்றலாம். பட் நீங்கள் ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா 1.5 கிளாஸ் அளவு போதும். ஸோ நல்லா கொதிக்கும் போது அந்த அரிசியை போடணும். போட்டு நல்லா கலரி விடுங்க. ஸோ இது வந்து உடையாது, குட்டி குட்டியாக தானே இருக்குது அரிசி, அதனால் உடையாதனால நல்லாவே கலரி விடலாம். அதுக்கப்புறம் அந்த அரிசியும் தண்ணியும் ஈக்குவல் ஸ்டேஜில் வரும்போது குக்கரை மூடிட்டு 2 விசில் விட்டு எடுத்து பாருங்கள். சூப்பரான சுவையான பிரியாணி ரெடி ஆகிடும். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.